On behalf of Kola District VCK, to our Vice President, Mr. Chairman. And I request Mr. Chuna, Batmangla in charge, to Garland, Mr. Vice President Government. And on behalf of the VCK Kola District, ನಮ್ಮ ಗೊಲ್ಲಳ್ಳಿ ಕನ್ನಡ ಸಂಘದ ವತಿಯಿಂದ ನಮ್ಮ ವಾರ್ಡಿನ ನಮ್ಮ ಧರ್ಮೇಂದ್ರವರು ಸದಸ್ಯರು ನಗರಸಭೆ ಸದಸ್ಯರು ಈಗ ನಗರಸಭೆ ಉಪಾಧ್ಯಕ್ಷರಾಗಿರೋ ಕಾರಣದಿಂದ ನಮ್ಮ ಒಂದು ಕೊಡುಗೆಯನ್ನು ಅವರು ಸ್ವೀಕರಿಸಬೇಕಂತ ವಿನಂತಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. ದಯವಿಟ್ಟು ಇನ್ನು ಮುಂದೆ ಅವರು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮಗೆ ಕೆಲಸ ಕಾರ್ಯ ಮಾಡಿ ಇನ್ನೂ ಅವರ ಹೆಸರು ಪಡಿಬೇಕಂತೇಳಿ ವಿನಂತಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. மீடியா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் வள்ளல் முன்சாமி முன்னாள் தலைவரும் இந்த நம்முடைய பிரசிடென்ட் சிட்டி முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் அவர்களும் மற்ற சிட்டி காங்கிரஸ் தலைவர் முத்து அவர்களும் மற்ற எல்லா கவுன்சிலர்ஸுங்களுக்கும் இந்த காலை நேரத்தில் வணக்கத்தை கூறி, இன்று நம்முடைய சிட்டி முனிசிபாலிட்டி வைஸ் பிரசிடென்ட் பதவி உட்கார்ற நேரம் உட்காந்துக்கிறாரு. அவர் சிறு வயதிலே காங்கிரஸுக்காக கஷ்டப்பட்டவர். யூத் காங்கிரஸ்லேருந்து என்எஸ்சி காங்கிரஸ்லேருந்து வந்தவர். என்னுடன் சேர்ந்து காங்கிரஸுக்காக கஷ்டப்பட்டு இந்த நிலையில் ஒரு பொசிஷன் வந்துக்கிறாரு. அவருக்கு நம் காங்கிரஸ் தங்கவேல் காங்கிரஸ் சார்பில் மனமார்ந்த அவரை பாராட்டி இதை செய்த என்னுடைய அன்பு சகோதரி எம்எல்ஏ ரூபா அவர்களுக்கும் அதே போல் என்னுடைய சகோதரி இந்திராவுக்கும் பிரசிடென்ட் பண்ணதுக்காக எங்கள் காங்கிரஸ் சார்பில் எம்எல்ஏ ரூபா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று ஜெர்மன் திடீர்னு இந்த பதவியில் உட்காரல. சிறு வயதில் கஷ்டப்பட்டு சிறு வயதிலிருந்து காங்கிரஸுக்காக உழைத்து எல்லா எலெக்ஷன்ஸும் ஃபேஸ் பண்ணி எல்லா எலெக்ஷன்ஸு பார்லிமெண்ட் எம்எல்ஏ எலெக்ஷன்ஸு எம்சி எலெக்ஷன்ஸு எல்லாத்துலேயும் பாடுபட்டு இந்த நிலையில் உருவாக்கிக்கிறாருன்னா இது ஒரு பொசிஷன் கடவுள் கொடுத்த சித்தம், காங்கிரஸ் கமிட்டி கொடுத்த சித்தம். காங்கிரஸுக்கு விசுவாசமாக இருந்ததுனால இந்த பதவி உனக்கு வச்சுக்கிறது. அதே போல் இந்திரா கூட காங்கிரஸுக்கு விசுவாசமாக இருந்து எம்எல்ஏக்கு விசுவாசமாக இருந்ததுனால தான் இந்த பதவியை நம்மளுக்கு இந்த காங்கிரஸ் கமிட்டி கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் தங்கவேலில் சில டெவலப்மெண்ட் என்னென்ன ப்ராப்ளம்ங்கிறது அதை நீங்கள் தயவு செஞ்சு போய் விசிட் பண்ணணும். விசிட் பண்ணால் தான் எல்லா வார்டும் விசிட் பண்ணால் தான் தெரியும். யாரோ ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு, அது வேறு கட்சிக்காரு. பஸ் ஸ்டாண்டு பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற இது குப்பைங்களை பாருங்கள், இதெல்லாம் சொல்கிறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அது எம்எல்ஏ எல்லாத்தையும் சுற்றி பார்க்க முடியாது. நம்ம கவுன்சிலர்ஸு 14 கவுன்சிலர்ஸு காங்கிரஸ் கட்சிகள் இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் பிரசிடென்ட்டும் வைஸ் பிரசிடென்ட்டும் இருக்கிறதுனால எல்லா காங்கிரஸ் கவுன்சிலர்களை கூட இட்டுக்குன்னு எந்தெந்த வார்டில் எந்தெந்த ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் சால்வ் பண்ணணும். இதில் நீங்கள் சால்வ் பண்ணால் தான் காங்கிரஸ் மீண்டும் ஒரு எல்லா கவுன்சிலர்ஸ் 14 கவுன்சிலர் நாளைக்கு 25 கவுன்சிலர்ஸ் வரணுன்றது தான் எங்களுடைய ஆசை. சார் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சார் நீங்க ஆகஸ்ட் அது ಗೊತ್ತು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು ಸರ್
ಇವತ್ತು ನಾವು ವೈಸ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಚಾರ್ಜ್ ತಗೊಂಡಿದ್ದೀವಿ. ಇದಕ್ಕೆ ಮುಖ್ಯ ಕಾರಣ ನಮ್ಮ MLAನೇ. ನಮಗೆ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟಿರೋದು ನಮ್ಮ KGF MLA ರೂಪಮ್ಮ ಅವರು. ಅವ್ರಿಗೆ ತುಂಬ ಧನ್ಯವಾದ ಹೇಳ್ತೀವಿ. ಆಮೇಲೆ ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರು ಈಗ ನಮ್ಮನ್ನ ಇದು ಮಾಡಬೇಕಂತ ಕೂರಿಸ್ಬೇಕಂತ ಅಧ್ಯಕ್ಷರು ಬಂದಿದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೂ ತುಂಬ ಧನ್ಯವಾದ. ನಮ್ಮ ಬಿಫೋರ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಅಲ್ಲಲ್ ಸರ್ ಅವ್ರಿಗೂ ಧನ್ಯವಾದ. ಆಮೇಲೆ ನಮ್ಮ ಜೈಪಾಲನ ಕಾಂಗ್ರೆಸ್ ಲೀಡ್ರು ಮತ್ತು ಕೌನ್ಸಿಲರ್ ಅವ್ರಿಗೆ ಧನ್ಯವಾದ. ಈಗ ನಮಗೆ ಈ ಪೋಸ್ಟಿಂಗ್ ಕೊಟ್ಟಿರೋದು ಜನಗಳಿಗೆ ಸೇವೆ ಮಾಡೋಕ್ಕಂತ. ಅದು ನಾವು ಮತ್ತು ಅಧ್ಯಕ್ಷರು ಸೇರಿ MLAಗೆ ಏನು ವಿಷಯ ಆದ್ರೂ MLAಗೆ ತಿಳಿಸ್ಬಿಟ್ಟು ಆ ಕೆಲಸನ 35 ವಾರ್ಡಲ್ಲಿ ಏನೇನು ಪ್ರಾಬ್ಲಮ್ಸು ಅಷ್ಟೇನು ಮೇಜರ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್ ಇಲ್ಲ. ಏನೋ ಸಣ್ಣ ಪುಟ್ಟ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದ್ದರೆ ಅದನ್ನು ನಾವು ಸಾಲ್ವ್ ಮಾಡ್ತೀವಿ. ಇನ್ನೊಂದೇನೆಂದರೆ ಕುಡಿಯೋ ನೀರಿನ ಸಮಸ್ಯೆ ಇತ್ತು. ಈಗ MLA ಎಲ್ಲ ವಾರ್ಡ್ಗಳಲ್ಲೂ RO ಪ್ಲಾಂಟ್ ಓಪನ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದಾರೆ. ಅದಿನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಕೆಲವೊಂದು ವಾರ್ಡ್ಗಳಲ್ಲಿ 1-2-3 ವಾರ್ಡಲ್ಲಿ ಆಗಿಲ್ಲ, ಅದನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ಆದರೆ ಇವತ್ತು ಎಲ್ಲ ಕೌನ್ಸಿಲರ್ಸು ಬಂದಿದ್ದರು. ವಿಶ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಎಲ್ರಿಗೂ ಧನ್ಯವಾದ. ಥ್ಯಾಂಕ್ ಯು.